ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 28வது வசனம். இந்த வார்த்தையை சொல்லுகிறது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் அவன் விழுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் பாருங்க, இன்னைக்கு அநேகர் பாருங்க என்ன சொல்றாங்க, ஏன் நான் இதை படிச்சிருக்கிறேன், நான் இந்த காரியங்களை செய்திருக்கிறேன், என்கிட்ட இந்த பணம் இருக்கு, என்கிட்ட இந்த கார் இருக்கு, என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு, என்கிட்ட ஹால் பலம் இருக்கு என்று அநேகர் பாருங்க தன்னைத்தானே அவர்கள் பெருமைப்படுத்தி சொல்லுகிறவர்கள் பாருங்க என்ன பண்றாங்க, விழுகிறவர்களாய் இருக்கிறாங்க. தன் ஐஸ்வர்யத்தை சார்ந்து இருக்கிறவர்கள் பாருங்க, என்னால இது விலைக்கு வாங்க முடியும், என்னால இது செய்ய முடியும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, ஆனால் இந்த ஐஸ்வர்யம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் அது அழிந்து விடுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, சற்று ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்ப நீதிமானோ அவன் தேவனை சார்ந்திருக்கிறவனாய் இருக்கிறான், அவன் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிறான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா, இந்த ஐஸ்வர்யத்தை நம்பி விழுந்து போகிறவர்களுக்கு போல அல்ல, ஆனால் நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்க, இன்னைக்கு தான் ஐஸ்வர்யத்தின் மீது சார்ந்து இருக்கிறவர்கள் பாருங்க அவர்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லா காரியங்களும் இருக்கும், ஆனா அவர்கள்கிட்ட குறைவா இருக்கிற காரியம் என்ன, தேவன் தருகிற சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, அன்பு இருக்காது. பிரியமானவர்களே, ஆனால் நீதிமான்களோ பாருங்க துளிரை போல தலைப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில குறைவாய் சில காரியங்கள் காணப்படலாம், அவர்கள்கிட்ட நிறைவாய் தெய்வம் தந்த அந்த சந்தோஷம், சமாதானம், அந்த அன்பு அவர்கள்கிட்ட நிறைவாய் இருக்கும். பிரியமானவர்களே, பாருங்க, ரோமர் 1:17 கூட விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாருங்க, அப்ப நீதிமான் எதனால பிழைக்கிறான், எதனால அவன் பாருங்க அவன் வளருகிறான் என்றால் தேவன் மீது அவன் சார்ந்திருக்கும் பொழுது. இன்னைக்கு பாருங்க, நம்ம அநேக பேரை நம்ம பார்க்கலாம், ஒரு காலத்துல அவங்க அப்படி இருந்தாங்க, ஆனா இப்போ ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்க என்று கூட இன்னைக்கு நாம் சிலர் நம்மளோட சுற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் சிலர் இருக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் மீது சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் பாருங்க, அவர்கள் ஒரு துளிரை போல தலைப்பார்கள். பாருங்க, வெட்ட வெட்ட அவங்க என்ன பண்ண வளர்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். நீதிமானுக்கு அது அழிவு இல்லை. பாருங்க, விசுவாசத்தினால் அவன் பிழைக்கிறவனாய் இருக்கிறான். தேவன் பாருங்க நீதிமானோடு அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட பாருங்க, நாம் வாழுகிற வாழ்க்கை நாம் ஐஸ்வர்யத்தை சார்ந்து வாழுகிறோமா, இல்ல தேவனுடைய வார்த்தையின்படி நாம் சார்ந்து வாழுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தின்படி சாயாமல் ஆண்டவரே தேவன் உம்மீது நாங்கள் சாய்ந்து ஆண்டவரே அப்பா நித்திய வாழ்க்கைக்குள்ளதாய் உம்மோடு வாழ ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் நீதிமானை போல ஆண்டவரே அப்பா தலைக்க வேண்டும். ஆண்டவரே அப்பா, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் வளரக்கூடாது என்று ஆண்டவரே எங்களை வெட்டினாலும் ஆண்டவரே அப்பா தேவன் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே அதை அவர்கள் கண்கள் காண தேவன் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வாழுகிற இந்த ஒரு வாழ்க்கையில ஆண்டவரை உமக்கு பிரியமாய் வாழ எங்களை நீ தகுதிப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.